குளத்தூர்ல 1 லட்சம் நீக்கியிருக்காங்களா? அப்போ அது என்னங்கிறத நீங்க இதே புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு ஓட்டு தப்பான ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். 40 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆரம்பத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் வந்து கழகத்தை எதிர்த்து வந்திருக்கிறார். 1 மாசம் 10வது எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஆரம்பமே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் தான் கரெக்டா தெரியும். ஆன்லைன்ல பார்த்தா கரெக்டா யார் வாக்கு விடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் சேர்க்கறதுக்கான பணிகளை ஈடுபடும். நாளை இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாகவாரியாக பிரித்து BLA டூக்களுக்கும் தருவார். இந்த BLA டூக்கள் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று இருக்கிற வாக்குகள் இறுதியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது விட்டு போயிருந்தால் படிவம் 6 கொடுத்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். யாராவது வெளியூருக்கு போயிருந்தார்கள், நீங்கள் கடந்த முறை போடும்போது அது இப்ப இருந்தாருன்னா ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்துக்கலாம். 2005க்கு அப்புறம் பிறந்தவர்களா இருந்தாங்கன்னா 20 வயது வாக்காளர்களாக இருந்தால் அவர்களை புதிதாக சேர்ப்பதற்கு படிவம் 6 பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுல ஒரு 50,000க்கு மேற்பட்டவர்கள் ஆவணங்கள் தராத காரணத்தினால் டவுட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தணும். 3 விஷயத்தையும் பண்ணீங்கன்னா மட்டும்தான் பிப்ரவரி 16ஆம் தேதி வர்ற இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் உறுதியா இருக்கு. அதனால இன்னைக்கு அவரு அந்த PDF எடுத்து லிஸ்ட் போட்டு நீங்க காலையில கொடுத்துருவாரு. வாங்கினோன்னு முதல்ல உங்க வாக்கு இருக்கான்னு பாத்துங்க, உங்க குடும்ப உறுப்பினர்களின் வாக்குகள் இருக்காங்கிறத பார்த்து உறுதிப்படுத்திங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவருடைய வாக்குகள் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறமா அந்த பாகத்தில் இருப்பவருடைய வாக்குகள் எல்லாம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது 2002ல் இறந்து போனவங்க பூரா இன்னும் உயிரோடு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீக்க வேண்டும் என்பது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க. இல்ல, இறந்து போனவங்க இடம் மாறி போனவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்காங்க. உயிரோடு இருக்கிறவங்க யாராவது நீக்கியிருந்தா நீங்க சொன்னா சரியா இருக்கும். திமுக என்னன்னா அது கள்ள ஓட்டு போடணும். அது அவ்வளவுமே அவங்களுடைய திமுகவுடைய கள்ள ஓட்டு ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்காங்க. அதைத்தான் நீக்கியிருக்காங்க. திமுக ஏன் கோர்ட்டுக்கு போகணும், ஏன் பயப்படணும், அதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிடல. இருக்கிற இறந்து போனவங்களே நீக்கணும், புதிதாக வயதுக்கு வந்த 18 வயது நிரம்புகளை சேர்க்கணும். இடம் மாதிரி வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ போனவங்கள அவங்க அந்த இடத்துல இது பண்ணிட்டு வேற இடத்துல சேர்த்துக்கணும். இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்களும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க மீடியாவில் யாருமே முதலமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறீங்க, திமுக மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. குளத்தூர்ல 1 லட்சம் நீக்கியிருக்காங்களா? அப்போ அது என்னங்கிறத நீங்க இதே புரிஞ்சு விடணும். 1 லட்சம் பேர் போட்டு ஓட்டு தப்பான ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த 97 லட்சம் பேரையும் பட்டியலில் இருந்து நீக்கி இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள்? இந்த 97 லட்சம் பேரும் இந்த பூர்வீக குடிகளா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களா இல்லையா? இந்த தேசத்தின் குடிமக்களின் வாக்குகளை பறிப்பதன் மூலம் இவர்கள் சாதிக்கப் போவது என்ன? இவர்கள் குடியுரிமையை சோதிக்கிற ஒரு செயல் திட்டத்தை தேர்தல் ஆணையம் மூலம் நடைமுறைப்படுத்துவது ஒரு உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தை முன்வைத்துதான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஆபத்தான அரசியல். இந்த 97 லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதன் மூலம் பாஜக இந்த தேர்தலில் தில்லுமுள்ளு செய்ய திட்டமிட்டு இருக்கிறது என்பதையும் உணர முடிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த திருத்த பட்டியல் என்பது தமிழக தலைமை தேர்தல் ஆணையரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர திருத்தத்தை எதற்காக மேற்கொள்கிறீர்கள் என்று எங்களை போன்றவர்கள் கேட்டபோது அல்லது மத்திய ஆட்சியாளர்கள் சொன்னது, நிறைய அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் தெரிவித்தார்கள். சட்டப்படி தீவிர சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்கிற போது எதற்காக இதை தீவிர சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்கிறோம் என்பதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் எழுத்துப்பூர்வமாக வெளியிட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு அது பீகாரிலே SIR மேற்கொண்ட போதும் சரி, தமிழ்நாடு உள்ளிட்ட பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநில அரசுகள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 12 பகுதிகளில் இந்த SIR திருத்தம் என்பது அறிவிக்கப்பட்ட பிறகும் எதற்காக
SIR என்பதற்கான காரணத்தை இன்றைய தேதி வரை எழுத்துப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இரண்டாவது நாங்கள் எழுப்பியது, பீகாரிலே நீங்கள் SIR திருத்தத்தை மேற்கொண்டீர்கள். 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் விடுபட்டுவிட்டது. 65 லட்சம் 65 லட்சம் பேரும் வெளிநாட்டுக்காரனா? சமீபத்தில் பாராளுமன்றத்தில் அதற்கான கேள்வி என்பது எழுப்பப்பட்டது. பீகாரிலே அந்நியர்களை நீக்குவதற்காகத்தான் SIR பணியை மேற்கொள்கிறோம் என்று தெரிவித்தீர்களே, எவ்வளவு பேர் அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள். அமைச்சர் என்ன பதில் சொன்னார்னா, 346 பேர் வெளிநாட்டவர்களை நாங்கள் நீக்கிருக்கிறோம். மொத்த நீக்கிறது எவ்வளவு பேரு? 65 லட்சம் பேர். அந்நிய நாட்டை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேரு? 346 பேர். அந்நிய நாட்டை சார்ந்தவர்களை நீக்குவதற்காகத்தான் SIR என்றால் 346 பேர் மட்டும்தானே நீங்க நீக்கிருக்கணும். அல்லது இறந்தவர்கள் என்று எடுத்துக் கொண்டால் கூட இறந்தவர்களை மட்டும்தான் நீங்க பட்டியலிருந்து நீக்கணும். கொஞ்சம் பேர் இறந்தாங்கன்னா 18 வயது நிரம்பிய பல பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா எப்படி 65 லட்சம் பேரை நீக்கிறீங்க என்பதற்கு பாராளுமன்றத்திலே பதில் இல்லை, பிஜேபியிடம் பதில் இல்லை. யார் யாரை நீக்கியிருக்காங்கிற முழு விவரம் தெரியல. கால அவகாசம் இருக்கின்றது, புதிதாக வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய கால அவகாசம், திருத்தக்கூடிய பணிகளும் இருக்கின்றது. அவர்கள் முறையற்றி நீக்கியிருந்தால் அதை கண்டிப்பாக திமுக கூட்டணியின் சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு.